வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பதநீர் பாயாசம். அதுக்கு 5 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து நல்லா 5 வாட்டி கழுவி ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். 2 டம்ளர் பச்சை தண்ணியில் தான் நல்லா வேக வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா குழைய வெந்துடுத்து நானும் கரண்டியால் மறிச்சிட்டேன். இப்போ 1 டம்ளர் நம்ம பதனி அதில் சேர்த்துக்குவோம். பதனி போட்டு வேக வைக்கும்போது இனிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அரிசியாக இருக்கும். அதனால் 1 டம்ளர் அரிசியில் நல்லா குழைய வேக வச்சுட்டு இப்போ பதனி 1 டம்ளர் சேர்ப்போம். கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இன்னொரு டம்ளர் பதனியும் சேர்த்துக்குவோம். ஸ்வீட்லாம் எதுவும் போட வேண்டாம். பதனியில் உள்ள ஸ்வீட்டு போதும். ஏலக்காய் அப்படி போட வேண்டாம். பதனியோட ஃப்ளேவர் அமைக்கிறோம். அதனால் இது மட்டும் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாகிடுத்து. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான பதனி பாயசம் ரெடி. இன்றைக்கி லன்ச் மெனு ஒயிட் ரைஸு, பாசிப்பருப்பு வேக வச்சு பாலக்கீரை கூட்டு ரைஸில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதம். நன்றி.